புதுவை செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தேடிய போது இணைய வழியில் முதலீட்டில் மோசடியில் சிக்கி ரூபாய் 22 லட்சத்தை இழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என நம்ப வைக்க பல்வேறு தவணைகளாக பணத்தை முதலீடு செய்ய வைத்துள்ளார். இதனை அடுத்து ரூபாய் 45 லட்சம் லாபம் கிடைத்ததாக ஆன்லைனில் காட்டப்பட்ட நிலையில் அந்த பெண் அந்த தொகையை வங்கிக் கணக்குக்கு மாற்ற முயன்ற போது முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பெண் புதுவை இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெங்களூருவை சேர்ந்த மணிகண்டன், அவரது நண்பர்களான நவீன் மற்றும் கங்காதரன் ஆகியோர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களை பெங்களூரு சென்று கைது செய்த போலீசார் புதுவை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 4 கைபேசிகள், காசோலைகள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள் மற்றும் ரூபாய் 76,900 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார்.